வெல்கம் டு ஜிகே சொல்யூஷன். இன்றைய வீடியோவில் மைக்ரோவேவ் பார்ட்ஸில் முதலாவது பாகமாக ஒரு டிரான்ஸ்ஃபார்மரை பற்றி பார்க்க போகிறோம். மைக்ரோவேவ் டிரான்ஸ்ஃபார்மர் எப்படி இருக்குது, எப்படி வேலை செய்யுது, இதில் அமைப்பு எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்குறோம். அதற்கு முன்னாடி இதோட வைண்டிங் டீட்டெயில் எப்படி இருக்குங்கிறத பற்றி ஒரு சின்ன விளக்கம் பார்த்துட்டு நம்ம அப்புறமாட்டி ப்ராக்டிக்கலாக நம்ம செக் பண்ணலாம். இதோட என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இதோட ப்ரைமரி வைண்டிங், டிரான்ஸ்ஃபார்மர்னாலே ப்ரைமரி இருக்கும் இல்லைங்களா. இப்போ இதில் என்ன பண்ணுறாங்க, ஒரு ப்ரைமரி வைண்டிங் பண்ணுறாங்க. ஓகேங்க, இதில் வந்து டிரான்ஸ்ஃபார்மர், இதில் செகண்டரி வைண்டிங் நிறைய டர்ன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா ஹை வோல்டேஜ் வேணுங்கிறதுனால அதில் 2 வைண்டிங்காக பிரிச்சிருப்பாங்க. நான் காமிக்கிற 2 வைண்டிங்கும், இந்த வைண்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 5 வோல்ட் இருக்கும். இதில் கரண்ட் தாங்க முக்கியம், அதனால் இந்த வைண்டிங்கோட ஒயர் கொஞ்சம் கனமாக இருக்கும். இந்த வைண்டிங் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு RF ஃபில்டர், மேக்னட்ரானுக்குள்ளேயே அந்த RF ஃபில்டர் வந்துடும், வெளியில் இருக்காதுங்க. ஸோ இதில் போயிட்டு நேராக ஃபிலமெண்ட்டில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இதுதான் மேக்னட்ரான், இது மேக்னட்ரான், இது வந்து மேக்னட்ரானோட வேக்யூம் டியூபு, இது மேக்னட்ரானோட ஃபுல் போர்ஷன், இதை பூரா அமைஞ்சிருக்கும். இதை வந்து எர்த் பண்ணியிருப்பாங்க. இதுதான் வந்து இதோட செட்டப். ஓகேங்களா. இப்போ நம்ம வந்து இதை தான் பார்க்க போகிறோம். இதில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு ஃபியூஸ் போட்டிருப்பாங்க, ஹை வோல்டேஜ் ஃபியூஸை நான் காமிக்கிறேன் சிறிது நேரத்தில். அதற்கப்புறம் ஒரு கப்பாசிட்டருங்க, கப்பாசிட்டருக்கு அப்புறம் நான் போலரைஸ் கப்பாசிட்டர் தான். போலரைஸ் கப்பாசிட்டருக்கு அப்புறம் ஒரு டயோடு போட்டிருப்பாங்க. டயோடு வந்து இந்த மாதிரி ஃபார்வர்ட் பயாஸில் போட்டிருப்பாங்க. இதை போட்டு எர்த் பண்ணியிருப்பாங்க. இந்த டெர்மினல்லையும் எர்த்து பண்ணியிருப்பாங்க. எர்த்துன்னா வேறு ஒன்றும் இல்லைங்க, இந்த சேசிஸு தான் எர்த்து. அப்போ இந்த சேசிஸோட இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிவிடுவாங்க. அதே மாதிரி இந்த டெர்மினலும் சேசிஸோட கனெக்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ இப்போ இதை போல் தான் அமைஞ்சிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் இதிலிருந்து நேர இந்த பாயிண்டில் கொண்டே கொடுத்துருவாங்க. ஒரு ஃபிலமெண்ட்டோட ஒரு எண்டே நான் சொன்னேன், அதை வந்து கேத்தோடாக யூஸ் பண்ணிக்குவாங்கன்ட்டு, அதற்காக அதில் கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம வந்து இந்த செக்ஷன் டபுளர் செக்ஷனுங்க, இதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இது எப்படி இந்த கப்பாசிட்டர் செக் பண்ணுறது, ஃபியூஸ் எப்படி செக் பண்ணுறது, டயோடு எப்படி செக் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். எல்லாம் ஹை வோல்டேஜுங்க, அதனால் இதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது, அது பிரகாரம் பார்க்கலாம். மல்டிமீட்டரில் எப்படி செக் பண்ணுறது, சின்ன சின்ன ஃபங்க்ஷன் டெஸ்ட் எப்படி பண்ணுறது. இப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்மரை பார்க்கலாம். டிரான்ஸ்ஃபார்மரில் மல்டிமீட்டரில் ரொம்ப எளிதாக பார்க்க முடியும். இந்த வைண்டிங்கோட கண்டினியூட்டி பார்க்கலாம், இந்த வைண்டிங்கோட கண்டினியூட்டி, இந்த வைண்டிங்கோட கண்டினியூட்டி. இதை நம்ம ஃபஸ்ட்டு முதல்ல இந்த வைண்டிங் எப்படி இருக்குது, அமைஞ்சிருக்குன்னு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் கோல்டு டெஸ்ட்டுன்னு சொல்லக்கூடிய மல்டிமீட்டரில் செக் பண்ணுவோம். அப்புறம் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டும் பண்ணுவோம். ஃபங்க்ஷன் டெஸ்ட்னால் வேறு ஒன்றும் இல்லைங்க, சப்ளை கொடுத்து இங்கே எவ்வளோ வோல்டேஜ் வருது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். ஆனால் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மல்டிமீட்டர் நார்மல் மல்டிமீட்டருங்க, ஹை வோல்டேஜ் மல்டிமீட்டர் கிடையாது. அதற்காக ஒரு சின்ன தயாரிப்பு ஒரு சின்ன ஒரு போர்டு செஞ்சு வச்சுக்கணும். ரொம்ப எளிதாக 3 ரெசிஸ்டரை வைத்து 2 ரெசிஸ்டரை வைத்து அழகாக நம்ம அந்த போர்டு செஞ்சுக்கலாம். ரொம்ப எளிதாக பண்ணலாம், நம்ம காமிக்கிறேன். அதுதான் இந்த போர்டு, இதை பற்றி நான் சொல்கிறேன். ஓகேங்க. இப்போ ஃபஸ்ட்டு டிரான்ஸ்ஃபார்மர் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்துடலாமா. இந்த டிரான்ஸ்ஃபார்மரோட ப்ரைமரி பார்த்திங்கன்னா, கீழே இருக்கிறது ப்ரைமரிங்க. இந்த கனத்த ஒயர் போட்டிருக்கு இல்லைங்களா, இது வந்து ப்ரைமரி, இது வந்து ப்ரைமரியோட 2 ஒயர் வந்து இந்த 2 டெர்மினல். இது 2ல் 220 வோல்ட்டு கொடுக்கணும். ஸோ இப்போ இது 2ஐயும் நம்ம வந்து மல்டிமீட்டரில் பார்க்கல கண்டினியூட்டி தெரியணும். லோ ஓம்ஸாக கிடைக்கும், நமக்கு கண்டினியூட்டி தெரிஞ்சால் போதும். புரியுதுங்களா. அதற்போக இதுக்கு நடுவில் சிகப்பு கலரில் ஒரு வைண்டிங் கொடுத்துருக்காங்க, தெரியுதுங்களா. காமிக்கிறேன் நான் டீட்டெயிலாக பாருங்கள். சிவப்பு கலர் வைண்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த 2 வைண்டிங்க்கு நடுவில் இருக்குது. மேலே இருக்கிறது ஹை வோல்டேஜ் வைண்டிங்கு, நடுவில் இருக்கிறது ஃபிலமெண்ட் வைண்டிங். ஃபிலமெண்ட் வைண்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயரை தான் சுற்றி இருக்கிறாங்க பாருங்கள். ரொம்ப ஃபியூ டர்ன்ஸாக சுற்றிருப்பாங்க, ஒரு 4-5 டர்ன் தான் சுற்றிருப்பாங்க. இதிலேருந்து வரக்கூடிய வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 வோல்ட்டு, 3 வோல்ட்டு, 5 வோல்ட்டு உள்ளே இருக்குங்க, அவ்வளோதான். ஆனால் ஒயர் கனமாக இருக்கிறதுனால கரண்ட் அதிகமாக நம்ம எடுத்துக்கலாம். அது ஃபிலமெண்ட் ஒரு ஹீட்டர் போல் தான் வேலை செய்யுது, அதனால் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதில் இப்போ இந்த 2லையும் நமக்கு பிரச்சனை இல்லை, நார்மல் டிரான்ஸ்ஃபார்மரை போல் தான். இது கண்டினியூட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும், 2மே கிட்டத்தட்ட 0 ஓம்ஸ் தான் காமிக்கும். பரவாயில்ல, 0 ஓம்ஸ் காமிச்சாலே சரியாக இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ பிரச்சனை எங்கன்னா, இந்த ஹை வோல்டேஜ், இந்த மேலே இருக்கீங்களா, இந்த ஹை வோல்டேஜை வந்து நமக்கு எப்படி செக் பண்ணுவது. முதல்ல இந்த ஹை வோல்டேஜில் நான் என்ன சொன்னேன், ஒரு வைண்டிங்கை வந்து வெளியில் எடுத்திருப்பாங்கன்னு சொன்னேன். அந்த வைண்டிங் இந்த டெர்மினலுக்கு, இதில் நான் ஒரு ஒயரை சுற்றி வச்சுருக்கிறேன் டெஸ்டிங்காக. இந்த ஒயர் இதில் தான் நம்ம வந்து ஹை வோல்டேஜ் அவுட்புட் எடுப்பாங்க. ஒரு டெர்மினல் வைண்டிங்கோட ஒரு எண்டு, செகண்டரியோட வைண்டிங்கோட ஒரு எண்டு, இன்னொரு எண்டு இந்த பாருங்கள், தெரியுதுங்களா. ஒரு எண்டை பாடியில் ரிவீட் பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம், இந்த பாடி வந்து ஒரு எண்டு, இன்னொரு எண்டு இது. அப்போ நீங்கள் கண்டினியூட்டி இந்த பாடிக்கும் இதுக்கும் பார்க்கணும். புரியுதுங்களா. சரி, பார்க்கலாமா. மல்டிமீட்டரில் கோல்டு டெஸ்ட் பார்க்கலாம், அதற்கப்புறம் ஹை வோல்டேஜ் டெஸ்ட் பார்க்கலாம்.
இதில் வந்து ஒரு ஓம்ஸில் போட்டுங்க. ஓம்ஸில் போட்டு மல்டிமீட்டர் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. வேணும்னா நம்ம ஆட்டோ இதிலே போட்டுக்கலாம். ஓகே, இப்போ இந்த மல்டிமீட்டர் செட் பண்ணியாச்சு. இப்போ இதில் என்ன செய்ய போகிறோன்னா ஓம்ஸ் பார்க்க போகிறோம். எது ரெண்டுக்கும் பார்க்க போகிறோம்? இந்த டெர்மினலுக்கும் முதல்ல வந்து வைண்டிங் இது ரெண்டுக்கும் பார்க்கலாம். இது ரெண்டும் ஃபிலமெண்ட்டோட டெர்மினல். ஸோ தெரியுதுங்களா? கிட்டத்தட்ட ஷார்ட் சர்க்யூட் மாதிரி தான் காமிக்கும். பாருங்கள், ஷார்ட் சர்க்யூட் மாதிரி தான் காமிக்கும். இது மாதிரி காமிச்சாலே சரியாக இருக்குன்னு அர்த்தம். இப்போது நம்ம பிரைமரி வைண்டிங்கை பார்த்துடலாம். பிரைமரி வைண்டிங் இந்த இது ரெண்டுலையும் பார்க்கணும். புரியுதுங்களா? 2.5 ஓம்ஸ் இருக்குது. பாடியில் இல்லையாங்கிறத பார்த்துங்க. பாடியில் பார்க்கும்போது ஒரு சின்ன டிப்ஸ் தரேன். இது பூரா துருப்பு பிடிச்சிருக்கு. அதனால் நீங்கள் வைக்கக்கூடிய டெர்மினல் சரியான இடத்துல வைக்கிறீங்களான்னு பார்க்குறதுக்கு ஒரு ரொம்ப எளிமையாக ஒரு மெத்தடு. ஏதாவது 2 இடத்துல இதை போல் வைங்க. எப்போ உங்களுக்கு கண்டினியூட்டி கிடைக்குதுன்னு பாருங்கள். கிடைக்கலைன்னா ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு சுரண்டிட்டு பண்ணுங்கள். இல்லைன்னா நார்மலாக இந்த ஸ்க்ரூவில் வச்சிங்கன்னா கண்டினியூட்டி இருக்கும். ஏன்னா இந்த ஸ்க்ரூ போட்டிருக்கிறதுனால தெரியுதுங்களா, கண்டினியூட்டி இருக்குது. கண்டினியூட்டி இருக்கும்போது ரைட் சைடு ஒயரை எடுத்துருங்க. இப்போ இந்த ஒயர் கண்டினியூட்டியோடு வச்சுருக்கோம். இப்போ நீங்கள் ஷார்ட் சர்க்யூட் இருக்கான்னு பார்க்கலாம். பாடிக்கும் அதுக்கும் ஷார்ட் சர்க்யூட் இருக்கான்னு நம்ம பார்க்கலாம். இதே மெத்தடில் தான் ஹை வோல்டேஜையும் செக் பண்ண போகிறோம். இது ரொம்ப முக்கியம். இப்போ ஹை வோல்டேஜ் இங்கேக்கும் பாடிக்கும் பார்க்கணும். ஸோ பாடிக்கு நம்ம டச் இருக்கான்னு பார்க்குறதுக்கு இங்கேருந்து ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் இந்த மாதிரி வச்சுங்க. ஃபஸ்ட்டு கண்டினியூட்டி இருக்கான்னு பார்த்துக்க. கண்டினியூட்டி இருக்குங்களா? சரிங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஒயர் எடுத்துகிட்டு இப்போ நான் என்ன செய்கிறேன்னா இந்த டெர்மினலில் செக் பண்ண போகிறேன். பாருங்கள், 170 ஓம்ஸ் இருக்குது. கோல்டில் 170 ஓம்ஸ் இருந்தால் பெர்ஃபெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? 170 ஓம்ஸ் இருந்தால் போதும், பெர்ஃபெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். சரிங்க, இப்போதைக்கு கோல்டு டெஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், வோல்டேஜில் ஃபிலமெண்ட்டில் எத்தனை வோல்டேஜ் வருது, ஹை வோல்டேஜ் செக்ஷனில் எவ்வளோ வருதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப எளிதாக பார்க்கலாம். அதற்காக நான் வந்து ஒரு சின்ன சர்க்யூட் வரைஞ்சிருக்கேன். வோல்டேஜ் டிவைடருங்க. அதாவது 1000 இப்போ கிட்டத்தட்ட ஒரு 2500 3000 வோல்ட் வரும்னு நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ அப்போ அந்த 2000 வோல்ட்டை நம்ம மல்டிமீட்டரில் இருக்கக்கூடியது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 500 வோல்ட்டு 600 வோல்ட்டு அல்லது 1000 வோல்ட்டு கிட்ட தான் பண்ண முடியும். அதற்காக ஒரு சின்ன சர்க்யூட் வரைஞ்சிருக்கேன். ஒரு வோல்டேஜ் டிவைடருங்க. இந்த மாதிரி ஒரு வோல்டேஜ் டிவைடர். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை வந்து நம்ம டெர்மினலில் வந்து எர்த்து கொடுத்துறோம். இந்த எர்த்தில் கனெக்ட் பண்ணிடுறோம். புரியுதுங்களா? இதில் வந்து என்ன பண்ணுறோன்னா 2 meg ஒரு 1 வாட். இது வந்து 2K 1 வாட். இந்த டெர்மினலை இந்த ஹை வோல்டேஜ் டெர்மினல், இந்த ஃபியூஸ் வருது இல்லைங்களா, இந்த டெர்மினலில் கொடுக்க போகிறோம். அதாவது 5000 வோல்ட் உள்ளது. 5000 வோல்ட் உள்ள 5000மோ 3000மோ அது எவ்வளோ வருதுங்கிறத இப்போ நம்ம பார்த்தா தெரியும். 3000 வோல்ட் உள்ள டெர்மினலில் கொடுக்க போகிறோம். மல்டிமீட்டர் என்ன செய்யணும்னா இதான் மல்டிமீட்டர் வச்சுங்க. ஓகே, இது மல்டிமீட்டர். இப்போ மல்டிமீட்டரோட மைனஸ் எண்டை மைனஸில் கொடுத்துருங்க, ப்ளஸ் எண்டை இந்த டெர்மினல் சென்டரில் கொடுக்கணும். அப்போ என்ன அர்த்தம்னா 2 meg 2ங்கும்போது இதோட ரேஷியோ பார்த்தீங்கன்னா 100 டைம்ஸ். அப்போ வரக்கூடிய வோல்டேஜில் 1500 இருந்ததுன்னா இங்கே வந்து பாதி வோல்ட்டும் பாக்கி வோல்ட்டு இங்கே கிடைக்கும். அப்போ நம்ம என்ன செய்யலாம்னா வரக்கூடிய மல்டிமீட்டர் வோல்ட்டோட இன்டூ 100 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு மொத்த வோல்டேஜ் கிடச்சிரும். அதுதான் மெத்தடு. அதனால் அந்த 2 meg 2K இதை நான் காமிக்கிறேன் ப்ராக்டிக்கலாக. எனக்கு 2 meg கிடைக்கல, அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி அமைச்சிருக்கேன். இது ரெண்டில் வந்து இது வந்து டெர்மினல், இந்த எர்த்தில் கொடுக்கக்கூடிய டெர்மினல். இது வந்து நடுவில் இருக்கக்கூடிய வோல்டேஜ் டிவைடரில் வரக்கூடிய மல்டிமீட்டரில் கொடுக்கக்கூடிய டெர்மினல். இது ஹை வோல்டேஜ் இது கொஞ்சம் தள்ளி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், இதை போல் நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி ஒரு பாக்ஸ், எது பாக்ஸ் வேணாலும் இருக்கலாம். புரியுதுங்களா? ரொம்ப சிம்பிள். பார்த்தீங்கன்னா தெரியும். இது பாருங்கள், 1 meg 1 meg 2 meg நான் இப்படி கனெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த சைடு 1K 2K இப்படி கனெக்ட் பண்ணியிருக்கேன். வேறு ஒன்றுமே இல்லைங்க. இந்த ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோங்க இருக்கும்,
கிட்டத்தட்ட ஒரு 10 ரூபா 20 ரூபாய்க்குள்ளே உங்களுக்கு எல்லாமே இது அடக்கமாகிடும். இதை வந்து ஒன்று செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா தைரியமாக எவ்வளோ வோல்ட் வருதுன்னு மைக்ரோவேவனில் உங்களால் செக் பண்ண முடியும். இப்போ நான் இதை கனெக்ஷன் பண்ணிவிட்டு வரேன். முதல்ல நம்ம என்ன பண்ணலான்னா ஃபிலமெண்ட்டில் எவ்வளோ வோல்ட் வருதுங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? அதுக்கு என்ன பண்ணுங்கள், நார்மலாக இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் கனெக்ஷனை முன்னாடியே கொடுத்து வச்சுருங்க. அப்புறமா கொடுக்கலாம். நான் என்ன பண்ணுறேன், ஃபிலமெண்ட்டோட ஒயரில் கனெக்ஷனை கொடுத்து வச்சுருக்கேன். இது ஆட்டோங்கிறதுனால நமக்கு வந்து வோல்டேஜ் செலக்ட் பண்ண அவசியம் இல்லை. அது ஆட்டோமேட்டிக்காக வோல்டேஜ் வரும்போது வந்துடும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ப்ளக் ஒயர் இருக்குது. இந்த ப்ளக் ஒயரை நமக்கு ப்ரைமரியில் கனெக்ட் பண்ண போகிறேன். அது ஆட்டோங்கிறதுனால கண்டினியூட்டி காமிச்சிட்ருக்கு. இப்போ சப்ளை கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக சப்ளைக்காக காமிக்கும். இப்போ சப்ளை கொடுத்தாச்சு. இப்போ நான் ப்ளக்கை ஆன் பண்ண போகிறேன். ப்ளக்கு கொடுத்தாச்சு. இப்போ நான் ப்ளக்கை ஆன் பண்ண உடனே இந்த டெர்மினலில் எவ்வளோ வோல்டேஜ் வருதுங்கிறது தெரியும். சரிங்களா? இப்போ வோல்டேஜ் மாறி வருது. 3.58 வோல்ட்டுங்க. 3.582 வோல்ட்டு. இப்போ நமக்கு ஃபிலமெண்ட் வோல்ட்டு 3.582 வருது. ஓகேங்களா? ரொம்ப எளிதாக நம்ம வந்து ஒரு ஃபிலமெண்ட்டில் எவ்வளோ வோல்ட் வருதுன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அது கரண்ட்டு தான் கூட வேணும், வோல்டேஜை பற்றி கவலை இல்லை. வோல்டேஜுக்கும் கரண்ட்டுக்குள்ள வித்தியாசம் கண்டிப்பாக ஒரு எலக்ட்ரானிக் ஹாபியஸ்ட்டுக்கு தெரியணும். அது தெரியலைன்னா நம்ம எலக்ட்ரானிக்ஸை புரிஞ்சு கொள்வது ரொம்ப ரொம்ப கடினம். நம்ம 2-3 வீடியோவில் அதை பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். தேவைப்படுறவங்க அந்த வீடியோவை இன்னொரு தடவை பார்த்துருங்க. ஓகேங்களா? கரண்ட்டையும் வோல்டேஜையும் குழப்பிக்காதீங்க. கரண்ட் வந்து ஒரு இண்டக்டருக்கு கரண்ட்டு தான் முக்கியம், ஹீட்டுக்கும் கரண்ட்டு தான் முக்கியம். ஸோ இப்போ கரண்ட் இருந்தால் போதும், அதற்கு கனமான ஒயர் வேணும். அதற்காக தான் கனமான ஒயர் கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம ஹை வோல்டேஜை செக் பண்ண போகிறோம். ஹை வோல்டேஜ் செக் பண்ணுவதற்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு எல்லோ கலர் ஒயர் இங்கே பாசிட்டிவில் கொடுத்துருக்கிறேன். ஒன்று நமக்கு ஒரு பாடியிலேருந்து சேசிஸ்லேருந்து ஒரு பிளாக் ஒயர் கொடுத்துருக்கேன். இது ரெண்டை வச்சு நம்ம இதுக்கு நடுவில் ஹை வோல்டேஜ் எவ்வளோ வருதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு சிறிதாக ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், ஒரு சின்ன ஒரு பேனல் ஒன்று செஞ்சு வச்சுருக்கிறோம். ரெசிஸ்டன்ஸ் பேனலுங்க, வேறு ஒன்றுமே இல்லை. நான் சொன்னது போல் வோல்டேஜ் டிவைடர். இதில் பார்த்தீங்கன்னா 1 meg 2 meg கொடுத்துருக்குறோம். 2 டெர்மினல் 2 meg கொடுத்துருக்கோம். இதில் வந்து 1K 2K கொடுத்துருக்கோம். அப்போ இதுக்கு ரெண்டுக்கு ரேஷியோ பார்த்தீங்கன்னா 1000ங்க. அப்போ என்ன அர்த்தம்னா, இதில் வரக்கூடிய வோல்டேஜ் மல்டிப்ளை பை 1000 போட்டோம்னா நமக்கு இதில் இருக்கக்கூடிய வோல்டேஜ் கிடச்சிரும். இதோட வோல்டேஜ் வேணும்னா இதில் இருக்கக்கூடிய வோல்டேஜை கண்டுபிடிச்சி அதோட 1000ஆல் மல்டிப்ளை பண்ணால் இதோட வோல்டேஜ் கிடச்சிரும். நம்ம இப்போ வந்து நம்ம கனெக்ஷன் கொடுத்துடலாம். ரொம்ப எளிதாக கொடுத்துக்கலாம். இதை நான் என்ன பண்ண போகிறேன், இதில் வந்து சேசிஸை கொடுத்துட போகிறேன். ஓகே, இது வந்து நமக்கு வோல்டேஜ் அளக்கக்கூடிய ப்ளஸ் செக்ஷன். இதை வந்து நம்ம இதில் கொடுத்துடலாம். ஓகே, இப்போ நம்ம இந்த மாதிரி கொடுத்துட்டோம். இந்த ரெண்டுலையும் மல்டிமீட்டர் வைக்க போகிறேன். மல்டிமீட்டர் வைக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய ஓம்ஸ் கிடைக்கும். இது ரெண்டுக்கும் நடுவில் 2K வச்சுருந்தோம் இல்லைங்களா? இது ரெண்டுக்கும் நடுவில் ஓம்ஸை பார்க்கலாம். பாருங்கள், 2 meg. இது வந்து $2K. புரியுதுங்களா? இது 2K, அது 2 meg. ஸோ இப்போ இது ரெண்டும் நம்ம வேல்யூ வந்து நம்ம ரெசிஸ்டன்ஸ் காமிக்குது. இதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் நம்ம வந்து இந்த வேல்யூ நம்ம போட்டோம். இப்போ 2K காமிக்குது. என்ன காரணம்னா, இதுக்கு நடுவில் நம்ம 2K ரெசிஸ்டன்ஸ் போட்டதுனால, ஆட்டோங்கிறதுனால காமிக்குது. உங்கள் மல்டிமீட்டரில் அது காமிக்காத வோல்டேஜ் கொடுத்துருந்தீங்கன்னா, வோல்டேஜ் செலெக்ஷன் பண்ணிருந்தீங்கன்னா, ஓகேங்களா? இப்போ நம்ம ஆன் பண்ண போகிறோம். எவ்வளோ வோல்டேஜ் காமிக்குதோ அந்த வோல்டேஜ்லேருந்து 1000 மல்டிப்ளை பண்ணணும். இப்போ நான் ஆன் பண்ண போகிறேன். பாருங்கள், 2.23 வோல்டேஜ் காமிக்குது. 2.2325 காமிக்குது. 2.253னா இன்ட்டு 1000 நீங்கள் மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்படின்னா 2280 வோல்ட் காமிக்குது. புரியுதுங்களா? 2300 வோல்ட் நம்ம வந்து நார்மல் நம்ம மல்டிமீட்டர்லேயே எளிதாக நம்ம செக் பண்ணிட்டோம். பட் இந்த இது வந்து நீங்கள் இதில் வரக்கூடிய அவுட்புட், இதுக்கப்புறம் டபுளர்னு சொல்லக்கூடிய கெப்பாசிட்டர் மற்றும் டயோடு. இந்த பாகம் கெப்பாசிட்டர், டயோடு, இந்த ஃபியூஸ்னால ஒரு சேஃப்டி தான், அதில் வேற ஒன்றும் இல்லை. இந்த கெப்பாசிட்டர் டயோடு வரக்கூடிய வோல்டேஜை ரெட்டிப்பாக்கி கொடுக்கும். 2200னா 5000 வோல்ட்டாக கொடுக்கும். அந்த 5000 வோல்ட்டை டிசியாக மாற்றி கொடுக்கும். புரியுதுங்களா? இதில் வர்றது ஏசி வருது. ஏசியை டிசியாகவும் மாற்றிடும், அதே சமயத்தில் டபுள் ஆக்கி கொடுக்கும். இது பேர் டபுளர் சர்க்கியூட்டை. இதை பற்றி அடுத்த வீடியோவில் இதை கோல்டு டெஸ்ட் எப்படி பண்ணுவது, ஃபங்க்ஷன் டெஸ்ட் எப்படி பண்ணுவது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். மல்டிமீட்டரில் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு எப்படி பார்க்கலாங்கிறத பார்க்கலாம். இது தெரிஞ்சதுன்னா ரொம்ப எளிதாக மைக்ரோவேவன் நீங்கள் ரிப்பேர் பண்ணலாம். இதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் கிடையாது.
கிடையாது, எல்லாமே ஆன்லைனில் கிடைக்குது. ரொம்ப சீப்பு தான் மெட்டீரியல் எல்லாம். நீங்கள் எளிதாக சர்வீஸ் பண்ண முடியும். உங்களோட டவுட் நிச்சயமாக இதில் கிளியர் ஆகிருக்குன்னு நம்புகிறேன். கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அடுத்து இருக்கக்கூடிய பாகங்களை நம்ம இதை போல் ஃபங்க்ஷன் டெஸ்ட், கோல்டு டெஸ்ட் ரெண்டுமே செஞ்சு காமிக்கிறேன். கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.